மலையரசனோட திருமகனே திருமகனே வடமையிலே அம்மா அம்பிகையா நல்ல அதில வேதனாத அம்பலத்தில் ஆடுமைந்த மாலையர்க்கு உண்டாமல் நின்ற மாலை தோகமலை வரந்தருள்வாடுவேனே நாளும் ஒன்னே பலகாலம் உனை தொழுவே கூறுவேனே நாளும் ஒன்னே குறைகளெல்லாம் அணுகிடாமல் தேடுவேனே நாளும் ஒன்னே புவனமெல்லாம் வனமுருக்கு வனக்கிளியே வாக்கில் வர வேண்டும் அம்மா இடமுருக்கும் சரஸ்வதியே எனக்கு உதவ வேண்டும் அம்மா ஆயகளை வாணியம்மா அடியவனை காத்தருள்வாய் ஆயகளை வாணியம்மா அடியவனை காத்தருள்வாய் மகளே புத்திமதி தந்தருள்வாய் கொடுத்த காளியம்மா கதப்பினையும் வரந்தருள்வாய் அருள் தேருவாய் வந்தி புதம் கொண்டவளே தாயே மகாளி நீ வருவாய் அருள் புரிவாய் சண்டி புதம் கொண்டவளே தற்கார்க்க வேண்டும் அம்மா நான் நெஞ்சுணர்ந்து நாவுணர்ந்து தடுமாறும் வேளையிலே நெஞ்சிலையும் நாவிலையும் வந்து குடியிருப்பாய் நெஞ்சிலையும் நாவிலையும் நம்ம குடியிருப்பா பாடறியும் படிப்பேரியில் பாட்டில் உள்ள வகையேறிவள் ஏடறிய எழுத்தறிவள் ஏடறியார் நாளையிலே எழுத வைத்தார் அண்ணாவி பாடறியார் நாளையிலே படிக்க வைத்தார் தாய் தகப்பல் அவருடைய சீர்பாதத்தை சிரசில் கொண்டு சொல்லி தந்த வாத்தியாரை சொப்பனத்தில் மறப்பதில்லை கற்று தந்த வாத்தியாரை கண்மணி நாம் மறப்பதில்லை ஒருவருக்கொருவரே குருவை என்பார்கள் குருவை ஒருவருக்கொருவரே குருவை என்பார்கள் உலகத்தில் அறிவுள்ளோர் என் குருநாதர் ஒருவருக்கொருவரை குருவை என்பார்கள் உலகத்தில் அனைவரும் குருயே எனக்கு கருவை தனித்தே கருக்குழியில் கையாலையனை 10 மாதம் சுமந்த உருவாக தனித்து விட்ட நாள் முதலாக உலகமே அருள் செய்கின்ற உலக மாதா ஷிரடி பாதம் துணை நமக்கு ஹலோ தாரம்மை பிறந்து வருகிறாள். இங்கே பிறந்தாள், ஏன் அவதரித்தாள்? சும்மா பிறந்து வருகிறாளா? நாட்டிலேயும் நல்ல நாடா, நாட்டிலேயும் நல்ல நாடா, நாவலர்கள் புகழும் நாடா, நாவலர்கள் புகழும் நாடா, நல்ல கோடமலை பொழியும் நாடா,
கோடை மலை எது பொழியும் நாடா நல்ல குளிர்ந்த தென்றல் வீழும் நாடு குளிர்ந்த தென்றலது வீசும் நாடு கண்ணல் சென்னல் விளையும் நாடு கண்ணல் செல்லல் விளையும் நாடு நல்ல கழனி கோல பழுக்கு நாடு கருவோலை கழுக்கு நாடு மாதமும் மாறி மலை பொழியும் வருடம் போக நெல் விளையும் விளையும் மாடு கட்டி போரடித்தா மாலாதி சென்னலது அங்க யானை கட்டி போரடிக்கும் அட்டகிரி பருவதம்மா அருணகிரி பருவதம்மா சொட்டகிரி பருவதம்மா சுரணகிரி பருவதம்மா சுரணகிரி பருவதம்மா ஏழு கத்த தீபுக்கம்மா அப்பா எத்த நாகலோக பட்டணம்மா நாகலோக பட்டணம்மா பட்டணமா அங்க யாரெல்லாம் ஆழ்ந்துவாராரு நாகலோக பட்டணமா அங்கே நாகலோக பட்டணமா அங்க யாரெல்லாம் ஆழ்ந்துவாரா நாகலோக பட்டணத்தில் அரவங்களுக்கு தலைவனாக பாம்புகளுக்கு தலைவனாக மண்ணுலகை ஆழ்ந்துவாரா மன்னாதி மன்னனாக மகுட முடித்த ராஜமன்னங்களுக்கு தலைவனாக பார்வுலக ஆழ்ந்துவாரா நாகமுடி அரசனுக்கு நாகமுடி அரசு மன்னல் நாகக்கண்ணி பெண்ணாலோடு இணை விரியா உறவோடு இணை விரியா உறவோடு ஆழ்ந்து வாரா நாகலோகத்தீரே சியா உறவோடு ஏ நாகலோகம் ஆழ்ந்து வாரா நாகலோக பட்டணத்திலே ஆழ்ந்திருக்கிறான் நாகராஜ மன்னன் நாக கண்ணி பெண்ணாலோடு ஆழ்ந்து வருகிறான் சும்மா ஆழ்ந்து வருகிறானா எப்படி ஆழ்ந்து வருகிறான் ஆறில் ஒரு கடமை வாங்கினான் ஆராய்ச்சி மணியும் கட்டுகிறான் நீதிமுறை வழுவாமல் ஆமா அன்பு அரண் தலைக்கை செய்து நீதி வழுவாமல் ஆழ்ந்து வருகிறான் எப்படி ஆழ்ந்து வர்றான் ஐயா அப்படி மன்னனும் தேவியும் மகிழ்ந்து ஆண்டுவார் அந்த நாகலோகப்பட்டணத்தில் மன்னன் சொல்ல மனையால் கேட்டு மனையால் சொல்ல மன்னன் கேட்டு வினை புரிய உறவோடு நாகலோகப்பட்டணத்தில் அந்த நாகமுடி அரசு மன்னன் இணை புரிய உறவோடு இணை புரிய ஓடு அந்த மண்ணுலகத்தை ஆழ்ந்துவார இடைபிரிய உறவோடு அந்த நாகலோகம் ஆழ்ந்துவாரா இவருக்கு ஆண்டு வரும் வேளையிலே மண்ணால தாழ்வு இல்லை மனையாள தாழ்வு இல்லை பொன்னால தாழ்வும் இல்லை பொருளாள தாழ்வு இல்லை ஆழனத்தில் குறைவும் இல்லை 16 செல்வம் பெற்று செல்வங்களுக்கு அப்படி ஆண்டிருக்கும் நாகராஜனுக்கு காலமாச்சு 16 செல்வத்திலே ஒரு பிள்ளை ஒன்று இல்லாமல் அந்த பேருலகத்தை ஆழ்ந்துவார ஒரு பிள்ளை ஒன்று இல்லாமல் பேர் உலகிலே ஆண்டுவாரா பிள்ளை ஒன்று இல்லாமல் பேருலகை ஆளுகிறான் வருகிறான் அல்லவா மண்ணாள் தாழ்வு இல்லை மனையாள் தாழ்வு இல்லை பொன்னால் பொருளால் பூமி ஆஜனத்தால் குறவில்லை இல்லை அப்படி ஆண்டிருக்கும் வேலை ஒரே ஒரு செல்வம் குறை ஆமா குறைந்தது எந்த செல்வம் என்ன பிள்ளை செல்வம் ஆமா வேல் உலகால பிள்ளை இல்லாமல் ஆண்டிருக்கக்கூடிய வேலை அந்த வேலை ஒரு நாள் தினம் உச்சதோர் வேளையிலே
அந்த வேளையிலே வருகிறான் நாக மங்கை முத்து போல கண்ணீரை முகமெல்லாம் அடித்து ஆமா பவளம் போல கண்ணீரை கண்ணீரை எல்லாம் பக்கமெல்லாம் வடித்து அழுது ஓடி வந்து சொல்லுகிறாள் மன்னனுடைய முகம் பார்த்து ஆமா மன்னா நம்மளுடைய அரமனையை பார்த்தீர்களா ஆமா பிள்ளை இல்லா வாசலாக இருக்கிறது இருக்கிறது குழந்தை இல்லா வாசலாக இருக்கிறது ஆமா மதலை இல்லா அரமனையாக இருக்கிறது இருக்கிறது அதனாலே என் கணவனே மன்னவனே மகுடமுடி தரித்த ராஜம் மன்னா மன்னா நான் சொல்லுவது கேளும் ஐயா கேளும் ஐயா நம்மளுக்கு சொத்து இருந்து என்ன செய்ய சொத்திருந்து என்ன செய்ய சுகம் இருந்து என்ன செய்ய சுகம் இருந்து என்ன செய்ய நம்மளுக்கு மண் இருந்து என்ன செய்ய மண்ணிருந்து என்ன செய்ய அப்படி மனை இருந்து என்ன செய்ய என்ன செய்ய மனை இருந்து என்ன என்ன செய்ய என் கணவா ராஜமன்னா மனையிருந்து என்ன செய்ய மனையிருந்து என்ன செய்ய என் கணவா ராஜமன்னா மன்னா மன்னா மண்ணிருந்து என்ன செய்ய 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 மனை இருந்து என்ன பண்ண சொத்து இருந்து தான் என்ன செய்ய ஆமா அதனால் என் கணவனே ராஜம் மன்னா மன்னவா இந்த பிள்ளை இல்லா வாசல் தேடி மன்னா மன்னவா. இந்த பிள்ளை இல்லா வாசல் தேடி வாசல் தேடி ஏன் பிள்ளை இல்லா வாசல் தேடி வாசல் தேடி வாசல் தேடி வாசல் தேடி எப்பெரியோர்கள் வருவார்களா பிள்ளை இல்லாத வாசல் தேடி வாசல் தேடி வாழ்ந்து வாழ்ந்த ஒரு முகம்மா ஏன் மதலை இல்லா வாசலுக்கு வாசலுக்கு என் மாமுனிகள் வருவார்களா அருவாகலா இந்த குழந்தை இல்லா வாசலுக்கு 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 மன்ன குருமுனிகள் வருவதுண்டா குழந்தை இல்லாத வாசலுக்கு வாசலுக்கு ஒரு முனிவர்களும் அங்கே வருவார்களா என்ன செய்தோ யார் குடிய நான் கொடுத்தோம் கொடுத்து ஒரு பாவம் செய்யலையே ஒரு மதன ஒன்று இல்லை என்று இல்லை என்று மனைவியான நாகமங்கை மங்கையே மன்னனோட முகம் முகம் பார்த்து முத்து போல கண்ணீர் கண்ணீரைத்தான் முகமெல்லாம் வடிப்பாள் அடிப்பாளா பவளம் போல கண்ணீர் கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் வடித்தழுதா தொழுதா அழுதாலே தொழுதா தொழுதாளம்மா அழுதாலே தொழுதா தொழுதாளம்மா ஆறாத கண்ணீரோடு அழுதாளை தொழுதாளம்மா அழுதாளை தொழுதாளம்மா ஆறாத துயரம் கொண்டாள் முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் வடித்தாள் வடிக்கிறாள் வடிக்கிறாள் பவளம் போல கண்ணீர் ஆமா பக்கமெல்லாம் வடித்து அழுவதை கண்டான் நாகராஜ மன்னன் ஆமா மன்னன் எம்மா பெண்ணவளே நாகமங்கை மங்கை ஒன்றுக்கு அஞ்ச வேண்டாம் ஒரு கவலைப்பட வேண்டாம் பட வேண்டாம் நான் இருக்கையில் உனக்கு ஏன் அம்மா கவலை நான் இருக்கையில் உனக்கு ஏன் கவலை உனக்கு பிள்ளையாக நானும் எனக்கு பிள்ளையாக நீ இருக்கிற வேளை இதற்கு இடையில அம்மா நீ கவலைப்படுற ஏன் ஏனம்மா என்பதாக சொல்லி ஆற்றினான் தேற்றினான் ஆறுதலை அளிக்கிற நேரம் 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 பார்த்தால் நாகமங்கை ஆமா மங்கை மன்னா அண்ணவா நீங்க சொல்வது சரிதான் சரிதான் உங்களுக்கு பிள்ளையாக நானும் எனக்கு பிள்ளையாக நீங்களும் இருப்பது என்று சொல்லலாம் ஆமா அது சாத்தியப்படுமா ஆனால் எந்தரத்து பெண்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் எல்லாம் என்ன என்ன என்னை இஞ்சி நல்ல மலடி என்று என்று தரலம் வைகளாங்கி குழந்தை இல்ல பாவி என்று குவலை எல்லாம் வைகளாங்கி ஆச்சே மதலை இல்ல பாவி என்று பாவி என்று அந்த பாவி என்று பாவி என்று பாவி என்று ஏ மண்ணுலகம் பேசுதையா பேசுதையா மலடி நல்ல பாவி என்று பாவி என்று ஏ பாவி என்று மண்ணுலகம் பேசுதையா பேசுதையா
மனத்தரெல்லாம் மேஜலாய்ச்சி ஆச்சே பிள்ளையை பாவி என்று பேருலகம் வேஜலாய்ச்சி ஆச்சே ஆதலாலே மன்னவனே என்று பெண்ணாக நாம் பிறந்து பிள்ளைக்காக தவிக்கலாமா ஆமல் மங்கையாக நாம் பிறந்து மதலைக்காக தவிக்கலாமா 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 என் கணவர் ராஜம் மன்னா ராஜ மன்னா மதலைக்காக தவிக்கலாமா 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 என் கணவர் ராஜமன்னா ராஜமன்னா என்று அழுது புலம்புவதை பார்த்தான் நாகராஜம் மன்னன் உடனே ஒரு யோசனையை சொன்னான். நம்மளுக்கு ஏகபோகமான பொன்பொருள் இருக்கிறது இல்லையா? இருக்கிறது காசு பரங்கள் இருக்கிறது இல்லையாம்மா? அதனால் நாம என்ன செய்யலாம் தெரியுமா? நம்ம காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி காசுக்கு ஒரு நல்ல பிள்ளை நாம கடவீதியிலே வளப்பமடி வளப்போமடி பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பணத்துக்கு ஒரு நல்ல பிள்ளை வாங்கி நம்ம பந்தத்திலே வளப்பமடி பந்தலிலே நம்ம விளத்தோ நாம சொத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி நம்ம சொந்தத்திலே வளப்பமடியோ சொத்துக்கு ஒரு தான் பிள்ளை வாங்கி பிள்ளை வாங்கி விட்டோமானா என்று நாகராஜன் சொல்லுவேலே நாகமங்கை சொல்லுவாளா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா சொல்லுவத கேளுங்களேடியோ காட்டுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடவிதியில வளர்த்தமான கண்டக்ஷனும் ஒப்பிடுமா பணத்துக்கு ஒரு பிள்ளை வாங்கி பந்தலிலே விட்டமான பார்த்த ஜனம் மதித்திடுமா அதலாலே முன்னவனே வாழ்ந்து பிறந்தாலும் மாற்றமில்லை நமக்கு வேண்டாம் செத்து பிறந்தாலும் சொத்துக்கு ஒரு பிள்ளை வேண்டாம் வாழ்ந்து பிறந்தாலும் பிள்ளை நமக்கு வேண்டாம் பிறந்தாலும் அந்த குழந்தை எனக்கு வேண்டாம் வாழ்ந்து பிறந்தாலும் ஆச்சான் பிள்ளை நமக்கு வேண்டாம் செத்து பிறந்தாலும் சொத்துக்கு ஒரு பிள்ளை வேண்டாமே அதனால் அழுது புலம்புகிறாள். மாமா மன்னா மகுடமுடி தரித்த ராஜம் மன்னா என்ன புலப்பினாலையா ஆண்டிய அடித்தோமா அறக்குடுமை செய்தோமா ஆண்டி அடித்தோமானா கொடுமை செய்தேனா அண்ணங்கட்டு வந்தவரே நான் வந்தவரே அண்ணன் கேட்டு வந்த பிறகு நான் அண்ணன் கொடுக்கலையா கேட்ட பிறகு நான் தண்ணீர் கொடுக்கலையா மன்னனா தாயில்ல பிள்ளைகளே ராஜமன்னா எனக்கு வைத்த பிராணநாதா ஆசைக்கு ஒரு பிராணநாதா தாயில்ல தலையில் கட்டி நானும் வளர்ந்தது உண்டோ பாப்பன் அடித்தேனா பால் பசுவை கொன்றேனா இடுவா போய் பிச்சைகளை இடுவா போய் கொடுத்தேனா எட்டாக விற்கும் போது 10 விற்றேனா ஒரு பாவம் செய்யலையே
அதில உந்தி இல்லை என்று இல்லை அம்மா அருமையான நாகமங்கையே மங்கையே அந்த மன்னனோட முகம்பார் பார்த்து மன்னனோட முகம்பார் முகம் பார்த்து ஆளுவாழம் துழுவாள மன்னனோட முகம் பார்த்து